மதுரை மேற்கு தொகுதி கோவில் பாப்பாவுடைய ஊராட்சியில் இன்னைக்கு மேற்கு தெருவில் அமைந்திருக்கிற பல்வேறு தெருக்களுக்கு கழிவுநீர் வாய்க்கால் இல்லை என்று எங்களுடைய கோவில் பாப்பாவுடைய துணைச் செயலாளர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞருடைய இணைச் செயலாளர் போற்றதற்குரிய அருமை தம்பி சோனே அவர்களும் அன்பிற்கினிய இங்கே இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகளும் போற்றுதலுக்குரிய அருமை சகோதரர் கணேசன், மனோகரன், லட்சுமணன் போன்ற சகோதரர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தொகுதி மேம்பாட்டின் 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கிற பணி இன்றைக்கு பூமி பூஜை போடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த கோவில் பாப்பாவுடி நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு பல்வேறு பணிகள் எடுத்திருக்கேன். பொதுவாக 2011-2012 இங்க புதிய காங்கிரீட் சாலை முதல்லாம் பார்த்தா இது சாதாரண கிராமம் மாதிரி. என்னத்தா நான் எம்எல்ஏ இருக்கும்போது அப்படித்தானே தான் இருந்துச்சு. என்னத்தா வெறும் பவர் பிளாக் இருக்காது, எதுவுமே சிமெண்ட் தளம் இருக்காது. ஆனா நான் காங்கிரீட் சாலை எல்லாமே அமைச்சேன், அங்கன்வாடி மையம் கட்டி கொடுத்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோவில் பாப்பாவுடைய ஊராட்சியில் பிஆர்சி காலனி பகுதியில் புதிய காங்கிரீட் சாலை 6 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டது. அதே மாதிரி சத்யா நகர் மெயின் ரோடு பகுதி வடிகால் அமைத்ததற்கு மழைநீர் வடிகால் அமைக்கிறது, சாலை அமைக்கிறது, தார் சாலை 19,65,000 ரூபாய். சிக்கந்தர் சாவடி மந்தை கோவில் பகுதியில் பேவர் பிளாக் சாலை 7,45 லட்சம் ரூபாய். அதே மாதிரி கோவில் பாப்பாடி பகுதியில் எஸ்விடி நகர் பகுதியில் சமுதாய கூடம் 25 லட்சம் ரூபாயில கூடுதல் கட்டிடம் கட்டி கொடுத்திருக்காங்க. சிக்கந்தர் சாவடி பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறை 7 லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்திருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிக்கந்தர் சாவடி அரசு நடுநிலைப்பள்ளி கூடுதல் வகுப்பறை 10 லட்சம் ரூபாயிலும், கோவில் பாப்பாவுடைய அரசு உயர்நிலைப்பள்ளி கூடுதல் வகுப்பறை 18,25,000 ரூபாயிலும், கோவில் பாப்பாவுடைய திருமல் நகர் பாதாள சாக்கடை அமைக்க 15,35,000 ரூபாயும், அதே மாதிரி கோவில் பாப்பாவுடைய ஊராட்சி சோனையார் கோவில் தெரு அமைந்துள்ள சமுதாய கூடத்திற்கு மணமகன் மணமகள் அறை, அதோட கழிப்பறையும் கட்டி கொடுத்து 12 லட்சம் ரூபாய் கூடுதல். அந்த கட்டடமே நான் தான் கட்டி கொடுத்தேன். இங்க வாழ்கிற மக்களுக்கு, சாதாரண சாமானிய மக்களுக்கு இங்கதான் ஒரு நல்ல நிகழ்ச்சி, அதாவது ஒரு வீட்டில் ஒரு காது குத்து, ஒரு பூப்புனித நீராட்டு விழா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா இதுல நடத்திக்கிடுவாங்க. அது கேட்டாங்க, தலைவர் தான் கேட்டாரு. தலைவர் கேட்டு இங்க கட்சி நிர்வாகிகள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 2 கோடிக்கு மேல் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 3 கோடி ரூபாய்க்கு மேல் செய்திருக்கேன். இந்த அளவுக்கு பணிகள் இது தட்டெடுத்து இந்த பகுதிக்கு ரேஷன் கடை, கூடுதல் கட்டடம், பிரித்து கொடுத்துதல், அது மாதிரி நிறைய பணிகள் எடுத்து செஞ்சிருக்கோம். மந்தையில் இப்ப கோவில் பாப்பாடி மந்தையில் பேவர் பிளாக்கு, சிக்கந்தர் சாவடி மந்தையில் பேவர் பிளாக்கு, இப்படி மக்களுக்கு அடிப்படை தேவை எதோ அதையெல்லாம் செய்து கொடுத்திருக்காங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எங்க மனைவி போய்க்கிறோம், நீ அரசியல் கணக்கில் தான் விடுவீங்க. சரி சொல்லுங்க. திமுக பணம் பொருந்திய கூட்டணின்னு சொல்லிட்டு முதல்வர் அடிக்கடி சொல்றாரு. நீங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, போட்டி எப்படி இருக்கும், உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படின்னு சார்? அவர் எப்பதான் சொல்லல, முதலமைச்சர் பார்த்து தான் சொல்றாரு ஒழிஞ்சு முதலமைச்சரா தான் சொல்றாரு பணம் பொருந்திய கூட்டணி. அதுல அங்க வைக்கிற காங்கிரஸ் கட்சியே என்ன சொல்லுது? எங்க ஆட்சியில் பங்கு வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், கூடுதல் சீட்டு வேணும்ன்றாங்க. ஒவ்வொரு கட்சியும் பார்த்தா இன்னைக்கு போன தேர்தலை காட்டிலும் நீங்க கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளும் கூடுதல் சீட்டு கேட்கிறாங்க.
அவங்க ஆட்சியில் பங்கு கேட்கல. ஆனால் நம்ம வைகோ, புரட்சி புயல் வைகோ, அவர் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த நாட்டில் அரசியலே ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும், கருணாநிதி குடும்ப அரசியலை ஒழிக்கணும். என்ன தெரியும் இவருக்கு, ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்ன அவரே என்ன சொல்லிட்டார், கூட்டணியில நாங்கள் மந்திரி சபையெல்லாம் இடம் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க, கூடுதல் சீட்டு கேட்போம்ட்டாங்க. ஆக எல்லாரும் கூடுதல் சீட்டு கேட்கறதுல இருக்காங்க. கமலா, நம்ம டார்ச் லைட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டார்ச் லைட் யாருக்காச்சும் டார்ச் லைட் இருக்கா? ஞாபகம் இருக்கா? டிவி எல்லாம் உடைச்சார். இப்போ ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, அவர் பெறப்பட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே சொல்லி டிவி உடைச்சார். ஊழலை ஒழிப்பேன், ஊழல் அரசியலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன் வந்தவர் தான் கமலஹாசன். நம்ம உலகநாயகங்க, நான் அவரை தான் சொல்றேன், உலகநாயகனை தான் சொல்றேன். அந்த உலகநாயகம் டிவி மதுரையில தான் டிவி எல்லாம் உடைச்சார். டம்மாருந்தவங்க தான் பார்க்கறவங்க எல்லாம் அசந்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் புதிய புயல் இளம்பிடிச்சு, உலகநாயகன் அரசியல்ல உலகநாயகனா மாற போறான்னு நினைச்சா கடைசியில நகைச்சுவை நடிகர் இருக்க மாதிரி ஆடிட்டார். இப்ப அங்க போய் சேர்ந்துட்டு அவரும் 15 சீட்டு கேட்கிறார். எங்களுடைய கட்டமைப்பு தெரியும். அதுல நேத்து அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றாரு பாருங்க, எங்க தலைவருடைய, எங்க கட்சியினுடைய அமைப்பு அவங்களுக்கு தெரியும், திமுக தலைவருக்கு. எங்க தலைவருடைய பிரச்சாரம் அதுதான் மெயின். அந்த முகத்தை தாங்க அவங்க நடிகர்ன்ற முகத்தை வச்சு ஏமாத்திடலாம், மக்களை ஏமாத்திடலான்னு எல்லா பேரும் அதே சினிமா நடிகர் கூட அந்த மாதிரி பிறப்பிட்டாங்க. அப்பா பிறப்பிட்டாங்க, இந்த மாதிரி கிளப்பிட்டாங்க. நடிகர்கள்னா ஓட்டு போட்டுருவாங்க, அது கூட்டம் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏய் நடிப்பை வச்சு அப்பா முகத்தை பார்க்கறதுக்கு தான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க. அந்த நேரத்தில் கைதட்டிட்டு போயிடுவாங்க. இது என்ன வான வேடிக்கை மாதிரி தான். ஒவ்வொரு நடிகரும் மேலே ஜொலிக்கும், ஜொலிக்கிறதுனால அது நிரந்தர வெளிச்சம் கிடைக்குமா? நிரந்தர வெளிச்சம் கொடுக்கக்கூடியது அரசியல் இயக்கங்கள், அது கட்டமைப்பு வேணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தலைவர் புரட்சி தலைவர் தான். அவர் மாதிரி ஒரு படத்துல எவனாச்சும் அந்த மாதிரி படம் மினிமம் கேரண்டி எம்ஜிஆர். எம்ஜிஆர் எல்லாரும் சொல்லுவாங்க மினிமம் கேரண்டி எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. எம்ஜி அவர் படம் எடுத்தா எந்த முதலாளிக்கும் பாதகமே இருக்காது. இப்ப எத்தனை நடிகர் படத்தை எடுத்துட்டு தெருவில் நிக்கிறாங்க. இன்னைக்கு உச்சபட்ச நடிகர் வந்திருக்காரு இல்லையா அரசியலுக்கு, அவர் படத்தை அவர் எடுத்து எத்தனை பேர் தெருவில் நின்றுருக்காங்க, தெருவில் போயிருக்காங்க. எத்தனை எல்லா படமா விட்டுங்க. எங்க தலைவர் படம் அப்படி இல்லை. அவருடைய கதை அமைப்பு எந்த படத்திலேயாச்சும் தாய்மார்களுக்கு முதியவர்களுக்கு உதவி பண்ற மாதிரி தான் கேரக்டர் அமைப்பார். தீமைகளை எதிர்ப்பார், ஊழலை எதிர்ப்பார். அப்படிப்பட்ட அவர் ஒரு திரைப்பட நடிகர். அவர் சினிமாவுக்கு வந்தார். படிப்படியாக 52 இருந்து அரசியல் இயக்கத்தில் உழைத்து சினிமா வந்து சாட்சியை பிடித்தார்னா எல்லா பேரும் நாங்க அவரை ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்தீங்கன்னா இங்க இருக்கிறது அப்புறம் கடைசியில காணாம தான் போக முடியும். எல்லா நடிகரும் காணாம போயிட்டாங்க. கமலஹாசன் ஏற்கனவே காணாம போயிட்டு இப்ப போய் இதை ஒரு சீட்டை வாங்கிட்டு இப்ப 15 பில்டப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு சீட்டு இல்ல, நீங்க பேசாம இது பண்ணுங்க, இல்லைன்னா உங்க படம்லாம் தயாரிக்க முடியாதுன்னா முடிஞ்சிருவாரு. அதுவும் தெரியல. விஜய் அவருடைய செயல் வீரர் கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் அதிமுக அடிமையாக இருக்கிறது ஒண்ணு, ஊழல் கட்சி அதோட கூட்டணியை வைக்க மாட்டோம் அந்த கட்சி எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? சகோதரி இருக்கீங்களா? நாங்க அடிமையா யாரை அடிமைப்படுத்த நாங்க தான் சொல்றோம். ஏற்கனவே நாங்க யாருக்கும் அடிமையும் இல்லை, நாங்க யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். இது அதிமுக வரலாறு. எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொறுத்த அளவுக்கு எங்க புரட்சி தலைவர் எப்படியோ, புரட்சி தலைவர் அம்மா எப்படியோ, அவங்க 8 அடி பாஞ்சா அவர் 16 அடி பாய்கிறார். அவருக்கு மாசம் இந்த நடிகர் என்ற மாசம் தான் இல்லையே ஒழிய மக்கள் இன்றைக்கு நம்மளில் ஒருவர் விவசாய குடும்பத்தில் வந்தவர் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு எடப்பாடியாருக்கு எங்கு போனாலும் மக்கள் செல்வாக்கு. தூதி வாரியாங்க 25,000, 30,000, 50,000 பேர் மக்கள் கூடுறாங்க. விவசாயிகள் பூரா நம்மளுடைய சகோதரன்டா அப்படின்றாங்க. பெண்கள் எல்லாம் நமக்காக உதவி பண்ணவர் அப்படின்றாங்க. மாணவர்கள்லாம் ஆல் பாஸ் போட்ட கதாநாயகன்டா நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார். 7.5 விழுக்காடு கொடுத்தவர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. நாங்க போய் அடிமைன்னு சொன்னா இவர் சொல்லி என்ன செய்ய? இவர் இப்பதான் வந்திருக்காரு. இவர் அடிமைன்னா இவர் பேசாம நான் சொல்றேன்,
இப்ப சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டாங்கல்ல, 2 தடவை கூப்பிட்டாங்க. எங்க வீராப்பா அவர் இருந்திருக்க தானே, படம் தானேயா. இதுக்கு தானே எங்க 41 பேர் இறந்தது, நான் வர முடியாது இங்க வந்து அப்படின்னு கேட்டிருக்க வேண்டியதானே. வீராப்பா நிக்கணும்ல, இருக்கணுமா என்னங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருடைய சூரப்புலித்தனத்தை இவர் எங்களை சொன்னதுனால சொல்றேன். ஏதோ அரசியல்ல வர்றாரு, புது முகம் மறட்டும் அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். நான்லாம் நினைச்சேன், உண்மையில நான் அவரை வரவேற்றிருக்கேன். ஆனா யாரு நம்ம அவரை இது பண்ணோமோ எங்க காதவே கடிச்சா நாங்க சும்மா இருப்போமா. 41 இறந்தவங்க, 41 பேர் இறந்து விட்டாங்க. எங்கேயாச்சும் வரலாறு இருக்கா? இவருக்குன்னு அவ்வளவு பெரிய கூட்டமா? லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. எவ்வளவு கட்டுக்கோப்பு. முதல்ல அவங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? 41 குடும்பத்தையும் உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க. இறந்தவங்களை கூப்பிட்டு போன் போட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேதம் கேட்கிற காட்சி தமிழகத்தில் புதியதுங்க. இதுதான் இந்த விஜய் செஞ்ச புதிய திட்டம். அதெல்லாம் புதிய என்ன சொல்லாங்க, அது மோசமான கலாச்சாரம். அது மோசமான கலாச்சாரம், அது வேறங்க. அதுக்கு பேர் என்ன சொன்ன, ஒரு புதிய கான்செப்ட கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் இறந்தவங்களை அவரை பார்க்கணும்னு வந்து குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், பெண்கள் இறந்திருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியல. அரசியல் இயக்கம் தொடங்கிவிட்டு நீ அறையிலே உட்காந்து அரசியல் பண்ணீங்கன்னா என்ன கூட்டத்துக்கு உன் இமேஜை வச்சுட்டு அப்படியே போய் மக்களை பார்த்து ஓட்ட வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க. எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கா, அவருக்கு அரசியல் ஆலோசனை சொல்லியிருக்கான். என்னைக்கு அரசியல் இயக்கம் தொடங்கிட்டாலே களத்தை வந்து பணியாற்றணும், மக்களுக்கான நன்மைகள் தீமைகளை கலந்துக்கிறணும், களத்துல இறங்கி வேலை பார்க்கணும். பாருங்க, விஜய் இப்பதான் வந்தாரு, எப்படி இறங்கி வேலை பார்க்கிறாரு. மக்கள் பேசணுங்க. சும்மா நடிகர்கள் ரசிகர்கள் கைதட்டுற வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழிவா பேசுறது சரியில்லை. இன்னொன்று கேள்வி கேட்டீங்க, தம்பி கேட்டாரு, நம்ம முதலமைச்சர் கூட்டணியை பத்தி சொன்னார், ஸ்ட்ராங்கான கூட்டணி. அங்க ஸ்ட்ராங் கிடையாது, பில்டிங் தான் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் வீக். இங்க அப்படி இல்ல. எங்க உலக நாயகன் யாரு? உண்மையான உலக நாயகன் மோடிஜி. ஏங்க, எந்த பிரதமருங்க தமிழ் மொழியை உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த இந்தியாவில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க. எந்த பிரதமர் கொண்டு போயிருக்காரு? எந்த கொண்டு போய் சேர்த்திருக்காரு? தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை, தமிழ் இலக்கியத்தை, திருக்குறளை கொண்டு போய் சேர்த்த எந்த பிரதமர் செஞ்சிருக்காரு? செஞ்ச ஒரே பிரதமர் மோடிஜி. அதுக்காக நான் வாழ்த்துறேன். அவர் இங்க இருக்காருங்க. 11 லட்சம் கோடி ரூபாய் நான் கொடுத்திருக்கேன் தமிழகத்துக்குன்னு சொன்னாரு. அதுக்கு பதில் சொல்றாரா முதலமைச்சர்? சொல்ல முடிஞ்சதா? 2300 கோடி கொடுக்கல, 3000 கோடி கொடுக்கலன்னு சொல்றாரு. இத்தனை கோடி கொடுத்தேன், தமிழகத்தில் இத்தனை பேருக்கு குடிநீர் கொடுத்திருக்கேன், அதை இவங்க கொடுத்ததாக திட்டம் போடுறாங்க, இவங்க அறிவிக்கிறாங்க. நான் கொடுத்தது அந்த திட்டம், வீடு கட்டும் திட்டத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் கொடுத்திருக்கேன்னு சொன்னாரு. அதை மறுத்து பேச முடியுதா இந்த அமைச்சர்களால? எல்லாரும் பம்புறான். ஈடி ரைடு வந்துடும், ஈடி ரைடு வந்துடும் பம்புனா முதலமைச்சர். அதுவரை அவர் சொல்றாரு, பிரதமர் ஏதோ சொல்லிட்டு போறாரு, அரசியல் பேசுறாரு அப்படின்ட்டு போறாரு. அவருடைய எவ்வளவு இதுக்கு முன்னால எப்படி எல்லாம் பேசுனாங்க அமைச்சர், திமுக அமைச்சர்கள், இன்னைக்கு எப்படி பேசுறாங்க? நீங்க எல்லாம் பம்புறாங்க. ஏன்னா வரிசையா இருக்கு, காத்து கொண்டு இருக்குல்ல. இன்னும் எல்லா பேரும் அடுத்து இவங்க எல்லாம் போறது எங்க? திகாருக்கு போறாங்களா, இதுக்கு போறாங்களான்னு தெரியல. குளவலுக்கு போறாங்களா, வேலூருக்கு போறாங்களா என்னன்றே தெரியல. எல்லா பேருமே அதுலதான் இருக்காங்க, அடிச்சு வச்சிருக்காங்க கோடி கோடியாக. இன்னைக்கு அவங்க நம்புறதே, திமுக கூட்டணி நம்புறதே பணத்தை தான், கூட்டணி. ஆனா மக்கள் தான் எஜமானர்கள். இவர்கள் சொந்த இவங்க வீட்டு பணத்தை கொடுக்க போறாங்க நாளைக்கு. இத்தனை ஆண்டுகளா பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்காதவர் இந்த ஆண்டுக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறாரு. இதுவரைக்கும் லேப்டாப் மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கல ஒரு முதலமைச்சர். இப்ப போய் கொடுக்கிறார் 10 லட்சம் லேப்டாப். எல்லாம் வேலை பார்க்கறாங்க. வேலை பார்க்கும்போது பார்த்து சட்டமன்றத்தில் சொல்றாரு அமைச்சர், சட்டம் வேலை பார்த்தாலும் அது பார்த்துக்கணும், காலகாலத்துக்கு லேப்டாப் பார்த்துக்கலாம்ல, அதுக்காக தான் நாங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு இதா மாணவருக்கு படிக்கும் போதே படிக்கிறதுக்கு கொடுத்தாங்க அம்மா. அதனாலதான் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு அகில இந்திய அளவில் போட்டி போட்டு முன்னிடத்தில் இருந்தது. இந்திய அளவு சராசரி உயர்கல்வி சேர்க்கை 38%, 52%. இன்னைக்கு 48% குறைஞ்சு போச்சு திமுக ஆட்சியில். நீங்க ரோல்டு மாடல்ன்றீங்களே,
திராவிட மாடல்ன்றீங்க, இந்தியாவுக்கே முதன்மையானதுன்றீங்க. இன்னைக்கு கடன் வாங்குறதான முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு மாற்றிருக்கீங்க. என்ன திட்டம் கொடுத்திருக்கீங்க? புரட்சிகரமான திட்டம் கொடுத்தீங்களா? எங்க அம்மா விலையில அரிசி கொடுத்தாங்களே ஏழைபாளைகளுக்கு, நீ என்ன கொடுத்திருக்க? உன் ஆட்சியில் ஏதாவது செஞ்ச? 1000 ரூபா கொடுத்த தாலிக்கு தங்கத்தை, இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் எவ்வளவுங்க? 1,10,000 ரூபாய் ஆகி போச்சு ஒரு பவுன். நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தங்கத்தை வாங்கி போட முடியுமா? தங்கன்னு பேரு தான் வைக்க முடியும். 13 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்தவர் எங்க அம்மா. 53 லட்சம் மாணவிகளுக்கு கொடுத்தவர் எங்க அம்மா. அம்மாவும் எடப்பாடியாராம். 53 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 13 லட்சம் பேருக்கு திருமணத்தை நடத்தி வச்சாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்து 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் சைக்கிள் கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு நல்ல திட்டம் உங்க கொண்டாந்து கொடுத்துருக்காங்களே இந்த ஆட்சியில. எல்லாம் தேர்தலை நோக்கியே இன்னைக்கு திட்டங்களை போடுறாங்க. சரி, எல்லாமே செஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. திமுக முதலமைச்சரையும் கேட்கிறேன், அமைச்சர்களையும் கேட்கிறேன். நீங்க தனித்து நீங்க இவ்வளவு திட்டம் கொடுத்திருக்கோம், எங்க மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லி எங்க நிக்க முடியுதா? காங்கிரஸ் விளக்க முடியுதா? காங்கிரஸுக்கு அடிமையா இருக்க திமுக. எங்க 2G அலைக்கற்றை ஊழல்ல 1,76,000 கோடியில் இவருடைய கனிமொழியை ஜார்ஜில் 6 மாசம் அடைச்சாங்க. இன்னைக்கு கொள்கை வரப்பு செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இருக்க ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர், அவரை எங்க திகார் ஜெயில இருந்தாரு. 6 மாதம் ஜெயில இருந்துட்டு தானே ஜாமீன்ல வந்திருக்காங்க. அந்த கட்சியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு கலைஞர் சொன்னாரு. அதோட இன்னைக்கு உறவாடி கொண்டிருக்கீங்க. அந்த கட்சி தன்னிடம் போகக்கூடாது. ராகுல்கிட்ட பேசுறீங்க, அங்க பேசுறீங்க, செல்வ பெருந்தையை பிடிச்சு வச்சுக்கிட்டீங்க. அங்க இருக்கும் கொந்தளிக்கிறான் காங்கிரஸ்காரன் பூரா. இந்த காங்கிரஸை தான் அழிக்கணும்னு அண்ணா நினைச்சாரு இல்லையா? காங்கிரஸ் தமிழகத்தில் வரக்கூடாதப்போ. அது தமிழ் விரோத கட்சி காங்கிரஸ் கட்சி. அவங்க தானே நீட்டு தேர்வு கொண்டு வந்தாங்க, அவங்க தானே ஜல்லிக்கட்டை நிறுத்தினாங்க. இலங்கை தமிழரை படுகொலை செய்ய காங்கிரஸ் கட்சி தானே, அதோட துணை போனவங்க தானே திமுக. என்ன நீ புதுசா பிறப்பிட்டீங்க? சும்மா ஏமாத்துறாங்க மக்களை. நாங்க கூட்டணியில் சேர்ந்தா நாங்க அடிமை, நீங்க சேர்ந்தா அடிமை இல்லையா? அண்ணன் டிஆர் பாலு மத்திய அமைச்சரா இருக்காருங்க, போக்குவரத்து துறை அமைச்சரா. அவர் காலத்தில் தாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பாடுபட்ட நம்ம மாணவர்கள் சுட்டுக் கொண்ட காங்கிரஸ் இந்திய எந்த எழுத்து இருக்கக்கூடாது, நம்ம தபால் ஆபீஸ்ல எங்கேயும் இந்திய எழுத்து இருக்கக்கூடாது, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாதுன்னு அழிச்சதுக்காக சுட்டாங்க. இவங்க சாலையில் பூரா இந்தியில வந்துச்சு. அப்ப பாலுகிட்ட கேட்கும்போது என்ன அன்னை சொன்னாரு, வடநாட்டில இருந்து வர்றவங்க ஹிந்தி பழத்தா தானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவங்க தான் வியாக்கணம். காங்கிரஸ் திமுக எப்பவுமே தன் கூட்டணிக்கு வியாக்கணம் பேசுவாங்க. அதே காங்கிரஸ் இதே திமுக தான் கூட்டணி மந்திரிசபையில இருந்தாங்க மத்திய அரசுல பாரதிய ஜனதாவோட. நாங்க வேணான்னு பாரதிய ஜனதா ஒதுக்கின பிறகு நீ யோசிக்கிறீங்களா, நாங்க சேர்ந்துக்கிறோம்ப்பா. இந்த இது மாதிரி சிவாஜி படம், சிவாஜியா ரஜினி நடிச்ச படம் பாருங்க. நீங்க பழகுங்க, உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் அனுப்பிச்சு விடுங்க. பாப்பா சாலம் பாப்பையா சொல்லுவாரு, ராஜாட்ட சொல்லுவாரு, நம்ம ஊரு ராஜா, நம்ம ஊரு பட்டிமன்ற கதாநாயகன் நம்ம பாப்பையா சாலம் பாப்பையா. இந்த இதுல சொல்லுவாங்க, இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ரஜினி அனுப்பும்போது. அதான் சிவாஜி படத்தை தான் சொல்றேன். அதுல மாதிரி நாங்க வேணான்ட்டு நீ போய் சேர்ந்து மந்திரி சபையெல்லாம் இது 6 வருஷம் இருந்துட்டு என்ன பாருங்க இப்ப பில்டப் கொடுக்குறாங்க. நாங்க சேர்ந்தா அடிமை, எடப்பாடியார் சேர்ந்தா அடிமைக்கு அடிமையாயிட்டாராம். ஏங்க நாங்க அடிமையா? டேய், நாங்க என்னைக்கு கெத்தப்பா. எம்ஜிஆர் கட்சி என்பது கெத்து. எங்க அம்மா எப்படியோ, எங்க தலைவர் எப்படியோ, அதே மாதிரி எடப்பாடியார். அவங்க 8 அடின்னு அவர் 16 அடி பாயிறாருல. என்ன சொல்றீங்க? என்னன்னா கூட்டணி ரொம்ப வலுவாயிருச்சு. இப்போ அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கீங்க. தேமுதிக இன்னும் ஒரு பதிலே சொல்லாம அதிமுக கூட வர்றாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? தம்பி, கூட்டணி என்பது நான் எப்போதும் சொல்றேன், கூட்டணி என்பது அந்த தேர்தல்ல மக்களுடைய வாக்கு சிதறக்கூடாது. எனவே அந்த மக்களுடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சியுடைய வெற்றியையும் இதையும் பார்ப்பது வழக்கமான ஒன்று. இதுக்கு தான் கூட்டணி. தேர்தல் முடிந்தவுடன் அந்த கூட்டணி இது விலகிடுவாங்க.
அவங்க அவங்க கொள்கையில பல்வேறு கொள்கைகள் இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும். ஆனா இப்ப திமுகவில் கூட்டணி வச்சிருக்க கட்சி மாதிரி தாலி கட்டிய மனைவி மாதிரி அடங்கி ஒடுங்கி இருக்காங்க. கம்யூனிஸ்ட், திருமாவளவன், காங்கிரஸ், எல்லா கட்சியும் இன்னைக்கு நடக்கிற அட்டியுலகங்களை பேசுறாங்களா? எங்க நேற்றைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தகராறு, போலீஸே அடிச்சிருக்கான். எவ்வளவு வன்முறை நடக்குது தமிழகத்தில். இதை யாராச்சும் கண்டிக்கிறாங்களா? சமூக ஆர்வலர்னு எங்க ஆட்சி காலத்தில் பிறப்பிட்டாங்க. அவங்க எல்லாம் எங்க போய் ஒளிஞ்சாங்கன்னே தெரியல. டேப் அடிச்சுக்கிட்டுலாம் பாடுவாங்க. அவங்க எல்லாம் எங்க போய் ஒளிஞ்சாங்கன்னே தெரியல. அவங்க தேடி கண்டுபிடிங்க, காணாம என்று போட்டு சொல்லுங்க. ஆனா இப்ப தொடர்ந்து எடப்பாடியார் 10 தொகுதி தோல்வி கண்ட பழனிசாமின்னு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டே வர்றாரு. உங்களுடைய கருத்து? பொதுவா திமுக தன் நிலையை பார்க்கணும். பாஸ் அவுட் ஆன கட்சி திமுக. எதிர்கட்சியா கூட சட்டமன்றத்தில் வராத கட்சி திமுக. அவங்க எங்களை சொல்றாங்கன்னா இதெல்லாம் என்ன பாருங்க. எடப்பாடியாருடைய செல்வாக்கு, எடப்பாடியாருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு, தொண்டருடைய கட்டுக்கோப்பு, அதிமுக தொண்டர்கள் யாரும் விலகி போனவன்லாம் வந்துட்டாங்க, தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் திரும்ப சேர்ந்துட்டாங்கன்னு போது வைத்தறிச்சல்ல பேசுறாரு நம்ம முதலமைச்சர். வேற ஒண்ணும் இல்ல. முதலமைச்சருக்கு தெரியும் இது அதிமுக பேச மட்டும் ஸ்ட்ராங்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு தெரியும். அவங்க இதுல பில்டிங் ஸ்ட்ராங்கு பேச வீக்குன்றதுனால அதை இது பண்றதுக்காக இப்படி சொல்றாரு, மாற்றி சொல்றாரு முதலமைச்சர். போதைப் பொருள் ஒழிப்பதற்கு மத்திய அரசு தான் ஒழிக்கணும், மகாராஷ்டிரால பேசக்கூடியத மதுராந்தகத்துல பேசிட்டு போறாரு முதல்வர். சரி, நான் கேட்கிறேன், மத்திய அரசு கட்டுப்படுத்தினா, மத்திய அரசு எல்லைக்குள்ள நடக்குதுன்னா பரவாயில்ல. மாநிலத்தில் உளவுத்துறை எதுக்கு இருக்கு? இதுக்குன்னு ஒரு விங்கு, கஞ்சா, இந்த போதை இதெல்லாம் இது பண்றது, அதெல்லாம் தடுக்கிறதுக்குன்னு ஒரு விங்கு வச்சிருக்கீங்களே போலீஸ் துறை. அதுக்கு ஒரு டிஜிபி இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு? மாங்கா பறிக்கிறாரா? மத்திய அரசு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு. இன்னைக்கு போதை கடத்தல், இன்னைக்கு கஞ்சா கடத்துறது, பல்வேறு போதை, விதவிதமான போதைகள்லாம் இங்க இருந்து கடத்துறதுக்கு தமிழகம் தான் ஒரு தளமா இருக்கு. இலங்கைக்கு கடத்துறாங்க, பல்வேறு மாநிலங்களுக்கு கடத்தினாங்கன்னா இங்கதான் தளமா இருக்காங்களே. இதை கட்டுப்படுத்த முடியலையே. ஏங்க இந்த ஜாபர் ஷெரீப்னு நீங்க மறந்துருப்பீங்க. இந்த ஜாபர் ஷெரீப் தானே, சாபர் சாதிக்குன்னு திமுக. அவர் முதலமைச்சர் கூட போட்டோ எடுக்கிறாருங்க. துணை முதலமைச்சரோட போட்டோ எடுக்கிறாரு. துணை முதலமைச்சருடைய மனைவி கூட அவர் படம் தயாரிக்கிறார். அது தயாரிப்பாளராக இருக்காரு. டிஜிபியோட இருக்காரு. அவர் தான் உலகத்துக்கே போதை கடத்தல் மன்னனா. அவர் தம்பியும் அவரும். இப்படியால பக்கத்தில் வச்சு இன்னைக்கு செய்யற தவறுக்கு பூராமே திமுக நிர்வாகி தான் காரணமா இருக்காங்க. இது முதலமைச்சர் சொல்வது சரியல்ல. முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் மூடி மறைக்கிறார்னு தான் நினைக்கிறேன். உண்மையில அவருக்கே தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும். அவர் ஏற்கனவே சாட்டையை சொல்லட்டுமே, உங்களால நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொன்னவர் இதே முதலமைச்சர் தான். எனக்கு மக்கள் பணியாற்றுறதுக்கு எனக்கு நேரம், உங்களை சமாளிக்கிறதுக்கு எனக்கு நேரம் போதலைன்னு சொன்னவர் தான் நம்ம முதலமைச்சர். அதை புரிஞ்சுக்கணும்.